தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை தெரிவு செய்வதற்கான மாநகர சபையின் 23ஆம் தேதிய குழு கூட்டம் தெரிவதற்காக தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை தெரிவு செய்வதற்கான ஒரு விசேட கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தலைமையிலே யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமூகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம். ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும், நான் மட்டுமல்ல, பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் விழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமென்றாலும் எழுத்தில் கொடுங்க, அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம், இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தந்த இடத்தை விட்டு போன பொழுது நாங்கள் அவர்கள் கேரள செய்து மறைத்திருந்தேன். சபையின் நடுவிலே அமர்ந்து நான் மறைத்திருந்தேன், தயவு செய்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள், வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள். நான் மீண்டும் அதே வட்டாரத்தில் வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவர்கள். எனது பிரச்சனையை, எனது மக்களின் பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் தெருவிலே இருந்து கதைக்க முடியாது, தெருவிலே இருந்து கத்த முடியாது, சபை கூட்டத்தில் கதைக்க முடியும். அதற்குரிய சந்தர்ப்பங்களை வழங்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக இன்னொரு நான் இரு முதல்வர்களோடு இப்போ அவரோட 3வது முதல்வரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும் நடந்து கொண்டது இல்லை. இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எமக்கு மிக மன வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்த பார்க்கிறார்கள். பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்குமுறை சபை என்பதை எவ்வளவு இந்த எள்ளில் வேணும் வெள்ளின் முனையன வேலும் கிஞ்சித்தேன்னு நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்துவதற்கு முடியாது. ஏன்னு சொன்னால் 23 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 13 பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் இபிடிபி அந்த பண்டிகை பின்னால் இருக்கிற குட்டி பிரிக்கிற மாதிரி தனக்கு எந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமென்ற நினைவிலே இருந்து கொண்டு எப்பொழுதும் தான் பெரும்பான்மையுடன் பிரிவேன் செய்யலாம் என்று சொல்லி நடத்த பார்க்கிறது நல்லதாக இல்லை. அந்த சபையின் மாண்பை மதித்து நாங்கள் இன்றைக்கு இந்த குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்திருக்கிறோம். எங்களது ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்த கேட்டு செய்திருந்தோமானாலும் சபையின் ஒரு மாண்பை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பை மதிப்பித்து நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்கிறார்கள் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடும்படி எந்த ஆக்டில் இருக்குது, மாநகர சபையின் ஆக்டில் இருக்குன்னு கேட்கிறார்கள். இதே முதல்வர் அம்மா கீழே இருக்கும்போது எந்த ஆக்டின்படி ஏனைய விடயங்களை கதைத்தார் என்பது நான் அவரிடம் இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் அறிய விரும்புகிறேன். அவருடைய நேரையும் கேட்டிருக்கிறேன். கீழே இருக்கும்போது ஒரு கதை, கதைக்கு போனது ஒரு கதைன்னு சொல்லி இது என்பிபி உறுப்பினர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். எங்களுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சகலருக்கும் முன்னாலே நடந்த சம்பவம். ஆக கீழே இருந்த ஒரு கதை, மேலே இருந்த ஒரு கதை என்பதை தயவு செய்து நிறுத்திவிட்டு சபை உறுப்பினர்களின் ஜனநாயக கோரிக்கைக்கு மதிப்பளிக்குமாறு ஊடகங்கள் வாயிலாக நான் கோரிக்கை விடுத்தேன். நடந்த கூட்டத்தின் அடிப்படையில் இது எந்த ஒரு உறுப்பினத்த பேச்சையும் ஏற்படாமல் மேயர் அவர்கள் தன்னிச்சையாக அந்த முடிவை எடுத்து கூட்டம் என்று சென்றுவிட்டார். சில உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் மக்கள் பிரச்சனையை கதைக்க இந்த சபையில் ஒன்று கூடுவது வளமை. ஆனால் இந்த கூட்டத்தில் எதுவித மக்கள் பிரச்சனையையும் பேச முடியாமல் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திய விதமாக மேயர் அவர்கள் சென்றுவிட்டார். இந்த மாநகர சபை உறுப்பினர்கள் இல்லாத வழி ஆளுநரால் நடத்துகிற மாதிரி தான் அந்த சபை இடம்பெறுகின்றது. உறுப்பினர் இல்லாத ஒருவர் வெளியிலிருந்து இயக்குவது போல் இந்த கூட்டங்கள் இயக்கப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இது மக்கள் தொடர்பான ஒரு சபை.
எனவே இந்த சபையை நீண்ட காலமாக தொடர வேண்டுமாக இருந்தால் மேயர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்காமல் பொதுநலன் பொது மக்களின் நோக்கோடு இந்த சபையை நடத்தி சென்றால் மிக இந்த சபையை தொடரலாம். இல்லாவிட்டால் இந்த சபையை கலைக்க வேண்டியதான் ஏற்படும். எனவே மேயர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவை எடுக்காமல் பொதுநலன் சார்ந்து பொதுவாக முடிவு எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முறித்து சபைக்கு அனுமதியை கேட்காமல் முறித்து கொண்டு போவது மேலே மிகவும் கௌரவ உறுப்பினர்களை மதிக்காத மாதிரி தான் எங்களை கருதுகிறது. அன்றைய தினம் நீங்கள் அயந்தாவில் இல்லாத ஒரு விடயத்தை நடத்தியிருந்தீர்கள். அது சம்பந்தமாக உரையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் தேவை. தயவு செய்து ஒரு விடயங்களை கதைத்தால் அது முடிந்த பின்பு உடனடியாக சபையை மதித்து நாங்கள் இதோடு சபை கலைக்க போறோம் சொல்லி அவன் கூறிட்டு தான் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கலைக்கிறதை சபைத்தோட கலப்படுத்த போயிடலாம். முறைப்படி கலைக்கப்படுகிறது. இதில் ஒரு விடயத்தை நான் கௌரவ உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறேன் என்னென்றா, அன்றைக்கு முதலாவது தினம் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் இவர்கள் தனிப்பட்ட முதல்வர் ஆளுநர் தேர்வுக்கு 3 பேர் தேவைன்னு சொல்லி எந்த விதமாக அஜெண்டாவில் குறிப்பிடப்படவில்லை. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கட கட்சி சார்பில் இருக்கிற 12 பேரும் இதற்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம். இதுன்ற பிரச்சனைகளை பற்றி நீங்க ஆராய்ந்து நீங்கள் உங்கள் சுயமான முடிவுக்கு வரலாம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். இது சம்பந்தமா நான் கௌரவ செயலாளரோட இதை பற்றி கலைக்க போகிறோம். உங்களை கட்சி சார்பாக நாங்கள் சரிப்படுத்தி தெரிவித்துக் கொண்டு வெளியேறுகிறோம். இந்தியா கூட்டத்தில் என்ன அஜெண்டா அடிபட்டு வந்திருக்கு? வெறும் வெள்ள பேப்பர் என்ன அஜெண்டா அடிபட்டு வந்திருக்குது? வெறும் வெள்ள பேப்பர். காமத்தியால கூட்டத்துக்கு வெறும் வெள்ள பேப்பர் அஜெண்டாவே நடத்தாத கூட்டம். தயவு செய்து இது முதல்வர் அராஜகமாக வந்து இந்த சபையை நடத்தியலாம். நான் இப்ப கேட்கிறேன், இப்ப சுகாதார குழுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை நான் வாபஸ் வாங்குவதாக முன்மொழிகிறேன். உறுப்பினர்கள் கையெழுத்தி வாபஸ் அனுமதி இல்லாம செய்யுங்க. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அதை நான் வழிமொழிகிறேன். சுகாதார குழுக்கு அனுமதி இல்லை. அதே போன்று என்னுடைய விளையாட்டுத் துறையினரும் நான் ஜோராசா ஆகிய நான் இதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த உறுப்பினர் பதவியை அதாவது சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? உறுப்பினர்கள் கையெழுத்துங்க. தயவு செய்து கையெழுத்துங்க. சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. அதே பிறகு சுகாதார குழு அனுமதிக்கப்பட்ட கூட்டம் கூட்டினால் சட்டவிரோத கூட்டமாக கருதப்படும். இன்றைய தினம் அதாவது சுகாதார குழு தேர்வு மட்டுமே இடம்பெற இருப்பதாக அஜெண்டாவில் வந்தது மட்டும் தான் இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அப்படி பார்க்க போயிருந்தால் முதலாவது அப்ப அந்த 3 பேரையும் அவர்கள் தங்களுடைய தேவைக்காக உள்வாங்குவது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். அதை நாங்கள் தயவு செய்து சபையில் இருக்கிற அனைவருமே ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்று சொல்லி சொன்னா அது அது அதனால வேற இல்லை. அப்ப அதை நான் ஒருத்தருமே ஏற்றுக்கொள்ள கூடாது. அந்த தாற்பயத்தை தயவு செய்து
சுகாதார குழு அனுமதி என்பது முதல்ல கேட்டதுக்காண்டி கொடுத்தது. கதைச்ச உடனே கூட்டத்தை நாம தவறாமணி நடத்துறோம், மாநகர சபையை தவறாமணி நடத்துறோம்ன்றான். அப்புறம் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தராம எழுப்பி ஓடுறான். இப்ப என்ன மாநகர சபை நடத்துறீங்களா? நாங்கள் வந்து எங்களுடைய பதவிக்கு மேயராக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சும்மா அடித்தா போல ஏதாவது ஒரு விவாதம் செய்யறவங்க கலைக்க வழிகிற நீங்கள் சமய குழப்பாங்க நெட்டில் பாக்குறதா முழுக்களும் சமய இன்றைக்கு கூட்டமே நடைபெறவில்லை. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. தயவு செய்து இதுக்கு கையெழுத்து எல்லாரும் சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அடுத்த கூட்டத்தில் சுகாதார குழு தெரியப்பட வேண்டும். சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. முன்மொழிந்து பண்ணவில்லை. அனைத்து